கோமாதா பூஜை அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணணும்? ஸோ அதனுடைய தாற்பயம் என்ன? ஏன் அதை நீங்கள் வச்சு வழிபடுறீங்க? அதை நம்ம வீட்டில் வழிபடுறதுனால நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்? ஒரு மனிதனுக்கு பாபம் அதிகமாக இருக்குதுனாலே அவர்கிட்ட 3 குணங்கள் கண்டிப்பா இருக்கும். அதுல ஒண்ணு பிடிவாதம். ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் கேட்டதை எதையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது போல கேட்டது அத்துணையுமே நிறைவா கிடைப்பதற்கு ஒரு மனிதன் வழிபட வேண்டிய ஒரு வழிபாடு தான் இந்த காமதேனு வழிபாடு. இப்ப 6ஆம் பாவத்திற்கு பரிகார இடம் எதுனா 12 தான். இப்ப வினைகள் அதிகமா இருக்குன்னா அதை நிவர்த்தி பண்ற இடமே 12 தான். நிறைய பேர் குருஜி இப்ப இந்த கண்ணுக்குட்டியோட இல்லாம வெறும் கோமாதா மட்டும் இருக்கிறது வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்ல, நிச்சயமா குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் சொன்னீங்க, ஐயப்பன் பூஜைகள் எப்படி பண்ணணும்னு சொன்னீங்க, சங்கு பூஜை எப்படி பண்ணணும், அதனுடைய மகத்துவம் என்ன, அந்த வரிசையில் நீங்க கோமாதா பூஜையை பத்தியும் சொல்லியிருந்தீங்க. கோமாதா பூஜை அப்படிங்கிறத நம்ம எப்படி பண்ணணும்? ஏன்னா ஒவ்வொரு முறையுமே இங்கே வரும்போது எனக்கு நிறைய இடத்துல அந்த கோமாதானுடைய அந்த சிலை தான் கண்ணில் படுது. ஸோ அதனுடைய தாற்பயம் என்ன? ஏன் அதை நீங்கள் வச்சு வழிபடுறீங்க? அதை நம்ம வீட்டில் வழிபடுறதுனால நமக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்? ஓகேம்மா. பொதுவாக ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் புண்ணிய பலன்கள் அதிகமாகணும், பாவ பலன்கள் குறையணும்னு நம்ம நிறைய நினைப்போம் இல்லையா? ஏன்னா பாவ பலன்கள் குறையும் பொழுது தான் ஒரு மனிதனுக்கு தான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடையும் தோல்வியும் இருக்காது. ஒரு மனிதனுக்கு பாபம் அதிகமாக இருக்குதுனாலே அவர்கிட்ட 3 குணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதில் ஒன்று பிடிவாதம், அதே போல் அதிகப்படியான கோபம், அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு அவசரம். இது 3மே கர்மாவுடைய இருக்குன்றதினுடைய அடையாளம். கர்மாவே இல்லைன்றதினுடைய அடையாளம் என்னன்னா, எந்த ஒரு சூழல்லையுமே சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறதுன்றது அவர் குரு பார்வையில் இருக்கிறார் அப்படின்றது அதற்கு பொருள். அப்போ ஒரு மனிதன் நிதானமான மனநிலையில இருந்தா மட்டும்தான் அவருடைய பணப்பிரச்சனை அப்படின்றது குறையும் அப்படின்றது தான் உண்மை. அதை சார்ந்து நமக்கு கொடுத்தது தான் வழிபாடுகள், சங்கல்பங்கள் அத்துணையுமே. அப்ப இறை வழிபாடு ஒரு மனிதனுக்கு எதை தந்திருக்கிறது அப்படின்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறோம்னா, மன தெளிவும் மன அமைதியும் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னாலே இறைவன் உங்க பக்கத்துல இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த மனமும் அதே போல மனம் அவசரத்தால குழப்பத்தால நிரப்பப்பட்டிருக்கிறதுனா உங்க அருகில தெய்வம் இல்லை என்று பொருள். அப்போ இந்த மனோபாவம், அதிலும் குறிப்பா நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம்னா, நம்ம முன்னூல் வினைகள் அத்தனையுமே தீர்ப்பது தேவர்கள். அதுல 33 முக்கோடி தேவர்கள் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்லுவோம். இதுல அத்துணை தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஜீவராசி உண்டுன்னா அது கோமாதா மட்டும்தான். கோமாதாவும் காமதேனுவும் வேற வேறையான்ற நிறைய பேருக்கு சந்தேகம் வருது இல்லையா? கோமாதாவும் ஒன்றா இல்ல வேற வேறையா? இரண்டுமே ஒன்றுதான். இரண்டுமே என்னன்னா பெயர்கள் தான் வேற, இரண்டுமே ஒன்றுதான். ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் கேட்டதை எதையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது போல கேட்டது அத்துணையுமே நிறைவா கிடைப்பதற்கு ஒரு மனிதன் வழிபட வேண்டிய ஒரு வழிபாடு தான் இந்த காமதேனு வழிபாடு, கோமாதா வழிபாடு. இரண்டும் ஒன்றுதான். புரியுதுங்களா? சரி, இதை எப்போது வழிபட்டால் நன்மை இருக்கும், எப்போது வழிபட்டால் அவருடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கும்னா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் எவர் ஒருவர் கோமாதா பூஜை செய்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில எதிரிகள் நீங்குவார்கள், நோய்கள் விலகும், திருமண வாழ்வு செழிக்கும், மெத்தை சுகம் உண்டு. மெத்தை சுகம்னா என்ன? நல்ல தூக்கத்திற்குரிய பலனை அப்பதான் கிடைக்குமா. கர்மவினையோட இன்னொரு பெரிய தாக்கம் என்னன்னா தூக்கம் வராது. அப்ப தூக்கம் தான் சிறந்த மருந்து. அந்த தூக்கத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த காமதேனு வழிபாடானது என்ன பண்ணுதுன்னா சொல்லப்படுது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல நம்ம காமதேனுவையும் என்ன செய்யல, விட்டு வைக்கல. அவருக்குரிய வழிபாடும் என்பது என்ன பண்ணுதுன்னா நிறைவா இருக்கிறது. இது எப்போ வருகிறது அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா நாம வீட்டுல காமதேனு பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில 6 மணியிலிருந்து 8 மணிக்குள்ள உயிரோட்டமாக இருக்கக்கூடிய பசுவை நாம கொண்டு வீட்டில் நிறுத்தி பூஜிப்பது நன்று.
வாய்ப்பு இல்லாதவர்கள், இப்போ வீட்டுல வந்து எங்களால பசுவை நிறுத்த முடியாது, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோன்றவங்க, சாலைகள் இருக்கும் இல்லையா, அங்க வந்து ஒரு அர்ச்சகரை புக் பண்ணி போயிட்டு மறக்காம வழிபாடு பண்ணிடுங்க. அந்த காமதேனு பூஜையில கண்டிப்பா நீங்க கோமாதாவிற்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பிங்க், அதாவது இளம் ரோஜான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த இளம் ரோஜா நிறத்துல பட்டாடை கட்டாயமா என்ன பண்ணணும்னா காமதேனுவுக்கு தானம் கொடுத்து, அருகம்புல், அச்சு வெல்லம், அருகம்புல், அச்சு வெல்லம், அதற்கு பிறகு மஞ்சள் வாழைப்பழம், பச்சை அரிசி இதெல்லாம் கொடுத்து கோமதேனுவினுடைய பின்பகுதியில மஞ்சள் குங்குமம் வைத்து 27 முறை வலம் வந்து வணங்கி நம்ம வேண்டியதை கேட்டால் நிறைவாக நிறைவேற்றுவாள் இந்த காமதேனு எனும் கோமாதா. இதுல அந்த இளம் சிவப்பு சொல்றதுக்கான ரீசன் குருஜி, ஏன்னா நீங்க ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு காம்பினேஷன். இளம் ரோஜா நிறம். இந்த இளம் ரோஜா நிறம் அப்படின்றது எதுனா முழுமையான சுக்கிராம்சத்தை குறிப்பது. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த ராசியில இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில தான் இருக்கு. மீன ராசியில வலுவடைகிற கிரகம் யாருன்னா சுக்கிரன். அப்ப இந்த இடத்துல என்னன்னா 12ஆம் பாவம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில தேவைகளை முழுமையா நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம். இப்ப 6ஆம் பாவத்திற்கு பரிகார இடம் எதுனா 12 தான். இப்ப வினைகள் அதிகமா இருக்குன்னா அதை வந்து நிவர்த்தி பண்ற இடமே 12 தான். இப்ப மீன ராசியா குருவுடைய ராசியா இருக்கு, அதே போல வந்து கன்னி ராசியா புதனுடைய ராசியா இருக்குன்றதுக்கு ஒரு விஷயம் இருக்கிறது. இப்ப என்னன்னா, இப்ப நமக்கு நோய் இருக்கு, இப்ப மருத்துவமனைக்கு போறோம், போன உடனே என்ன பண்றாங்க, பெட்ல படுக்க வைக்கிறாங்களா, மருந்து கொடுக்குறாங்களா. இப்ப மருந்துன்றத நான் யாருன்னு சொன்னேன், சுக்கிரன்னு சொல்லியிருக்கேன். இப்ப 12ஆம் இடம் அப்படின்றது படுக்கையா, சுக்கிரன் அப்படின்றவர் யாரு, மருந்தா. அந்த 12ஆம் இடத்துல மீன ராசியில சுக்கிரன் என்ன ஆகிறாரு, ரேவதி நட்சத்திரத்துல என்ன அடைகிறாரு, வலுவடைகிறார். அப்போ கர்ம வினைக்கு விமோச்சனம் கொடுப்பதே இந்த இடத்துல என்னன்னா 12ஆம் இடம் தான். அப்ப அந்த கர்ம வினையிலிருந்து முழுவதுமா விடுதலை ஆகணுன்றதுனால தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல குருமார்களுக்கு கோமாதாவை என்ன பண்ணுங்கன்னா தானம் கொடுங்க, கிரகண புண்ணிய காலகட்டத்துல தானம் கொடுங்க, இப்படிலாம் சொல்லி நீங்க நிறைய என்ன பண்ணிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்பொழுதும் நம் காமதேனு பூஜையோ கோசாலையோ சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய தொழில இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, எதிரி, நோய், நம்ம பணம் எந்தெந்த வழியில எல்லாம் தேவையில்லாம போயிட்டு இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஒரு நிவாரணம் கிடைப்பதுதான் இந்த 12ஆம் பாவத்தை இயக்குறது. புரியுதுங்களா? ஒரு பாவத்திற்கு நேர் எதிர்பாவம் தான் நிவர்த்தி பாவம். அப்ப 6ஆம் இடம் கடன்னா அதற்கு நிவர்த்தி 12ஆம் இடம். புரியுதுங்களா? அப்போ இதுதான் அதுல இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். சோ இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி வீட்டுல இந்த காமதேனு பூஜையை கொண்டு வந்து உண்மையான கோமாதாவை நிறுத்தி முறையாக பண்ணி வீட்டில் உள்ள அனைவருமே நாம வழிபட்டு, வாய்ப்பு இருந்தா தனி வீடு இருப்பவர்கள் அந்த கோமாதாவை வீட்டுக்குள்ள அழைத்து, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோமியம், சாணம் இதெல்லாம் வீட்டுல போட வைக்கக்கூடிய சூழல்களை நீங்க உருவாக்குனீங்கன்னா நிச்சயமா உங்க வீடு வந்து புனிதம் அடையும்னு அர்த்தம். ஏன்னா காமதேனுவில் இருந்து வரக்கூடிய கோமியம் வந்து கங்கைக்கு சமமானது. கங்கையினுடைய தன்மை எங்கு எழுகிறதோ அங்கு பாவங்கள் பொசுக்கப்படுகிறது. அதனால தான் இந்த ஜீவராசியை முதல்ல கிரகப்பிரவேசம் ஆகும் பொழுது வீட்டுக்குள்ள அழைப்பதற்கான காரணம். பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெண்ணை வலது கால் வைத்து உள்ள என்னமா வாமா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அழைப்பாங்க. அடுத்து பெண்ணுக்கு இணையான முக்கியத்துவத்தை காமதேனுவுக்கு என்ற கோமாதாவுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அவளும் தாய்மை, இவளும் தாய்மை. ஒரு தாயால் கொடுக்க முடியாத தாய்ப்பாலை கூட இந்த பசு கொடுத்து உயிரை என்ன பண்ணுது, நமக்கு காப்பாற்றுகிறது. அதனால இதனுடைய மகத்துவமே மிகப்பெரிய விஷயம். நிறைய பேர் குருஜி இப்ப இந்த கண்ணுக்குட்டியோட இல்லாம வெறும் வந்து கோமாதா மட்டும் இருக்கிறது வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இல்ல. நிச்சயமா கன்றோடு தான் இருக்கணும், தனியா வைக்கப்படாது. காரணம் என்னன்னா கன்றோடு இருந்தாதான் இங்க பால் சுரக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா குருகாரகத்துவமாக என்ன பண்ணும்னா செயல்படும். கன்று இல்லாமல் இருக்கும்போது அங்க குருகாரகத்துவம் என்ன பண்ணாதுன்னா அது தாய்மை அடையாத பசுவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பசுவின் பால்மடி எல்லாமே குரு தான். சுரக்கிற இடம் எல்லாமே சந்திரன் இருக்கிற இடம். சந்திரன் வர எல்லா இடமுமே குரு ஆளுமை செய்யற இடம். இப்ப பாலுக்குள்ள குரு இருக்காரு இல்லையா, பாலுக்குள்ள நெய் மஞ்சள் நிறம் தானே, அந்த மஞ்சள் நிறம் பாலா இருக்கிற வரையும் நமக்கு தெரியுதா, கிடையாது. அது போலதான் மனத்தை வந்து அடித்து துவைத்து பக்குவப்படுத்தும் பொழுதுதான்
அந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அதை பக்குவப்படுத்துபவர் குரு. அது போல பாலை நாம் சிறுக 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 மெல்ல காய்ச்சும் போது அதில் எடுக்கக்கூடிய வெண்ணெய் நெய்யாக மாறும் பொழுது அதனுடைய சுவையும் சிறப்பாக இருக்கும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பா. இதுல மாசம் வர உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தாராளமா பண்ணலாம். வீட்டுல அழைத்தும் பண்ணலாம். ஆனா உயிரோடு இருக்கக்கூடிய காமதேனுவுக்கு கோமாதாவுக்கு பண்றது 100% பலன். அதுல கண்டிப்பா கொடுக்க வேண்டியது அச்சு வெல்லம். கண்டிப்பா கொடுக்க வேண்டியது என்ன? அச்சு வெல்லம் நிச்சயமா கொடுக்கணும். அருகம்புல், மஞ்சள் வாழைப்பழம் தான் கொடுக்கணும். அது போல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பெரிய வாழைப்பழங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அது கொடுக்கப்படாது. பூவம்பழம் மட்டும்தான் என்ன பண்ணணும்னா கொடுக்கணும். அதுதான் சரியா இருக்கும். அருமை. ஸோ கோசாலை இல்லை, மாடை கூட்டிட்டு வர முடியலங்கும் போது இந்த மாதிரி ஒரு அழகான கோமாதா கன்றுக்குட்டியோட இருக்கிற சிலை தாராளமா பூஜை. ஃபாரின்ல இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லாதவ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விக்கிரகத்தை வைத்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டில் வழிபட்டு கேட்கலாம். கேட்டது கிடைக்குமா? முதல் உத்திரட்டாதிக்கு பண்ணுங்க, அடுத்த உத்திரட்டாதிக்குள்ள உங்க கோரிக்கை நிறைவேறும். குறிப்பா பொருளாதார கோரிக்கை உறுதியாக நிறைவேறும். கண்டிப்பாக. இதற்கான அழகான பூஜை நேரமும் சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரி அதுவும் இந்த கார்த்திகை மாசத்துல ஒவ்வொரு வழிபாடுமே சிறந்தது. அதுலேயும் இது இன்னும் புண்ணிய தரக்கூடிய ஒரு வழிபாடு. இதே மாதிரி இன்னும் பல தகவல்கள் நீங்க குருஜி கூட இணைந்து ஒரு 5 நாள் பிரணவ வாஸ்து கிளாஸ்ல பயணிக்கும் போது இதை விட இன்னும் அதிகமான தகவல்கள் பெற முடியும். குருஜி கூட சேர்ந்து அவருடைய டைம் நீங்க அவர் கூட ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் திருப்பி எடுக்க முடியாத அந்த தருணங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணங்களா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிரணவ வாஸ்து கிளாஸ் வருகிற 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் நடக்க இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா பாக்கி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்படும். உடனடியாக உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணுங்கள். குருஜி கூட சேர்ந்து பயணித்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் திருவருள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி குருஜி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம். உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.